ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதுனோ நந்தி பரசோதயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இது ஒரு மாத பலன். இந்த மாத பலன் எதற்காக? உங்களுக்கு எல்லா மனுஷாளுக்கும் ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்களுக்காக வாழ்க்கை ஒரு லட்சியத்தை, இன்னைக்கு இது நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும், போன மாசமே இந்த காரியம் வெற்றி பெற வேண்டியது, போன மாசம் போய் இந்த வேலைக்காக வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க, போன மாசம் முடிய வேண்டியது இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஒவ்வொரு மாத கிரகங்கள் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில திட்டங்கள், உங்கள் லட்சியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் லட்சியங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதகம் ஏற்படும், எதை செய்தால் வெற்றி ஏற்படுத்தும்? அப்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை தடுத்து பணத்தை சேமிக்க முடியுமா? இல்ல தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதுல தோல்வி அடைய முடியுமா? அந்த தோல்வியை தவிர்ப்பது எப்படி? வெற்றியை ஏற்படுத்துவது எப்படி? ஆக உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிப்பது கிரகங்கள். அப்ப உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்தந்த மாதங்கள் அந்தந்த கட்டங்களில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெற முடியாது, அப்ப இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வதற்கு அந்தந்த கிரகங்கள் அதில் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த மாத பலன்களாக உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் தரும் பொழுது நீங்கள் கண்டிப்பா சுதாரிச்சுக்கலாம், கண்டிப்பா வெற்றி அடையலாம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பணம் மிச்சம், உங்கள் அலைச்சல் மிச்சம், நட்டப்பட மாட்டீங்க, நஷ்டமாகாது, இதை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பதை சொல்வதற்காகத்தான் மாதக்கோள்கள். இந்த மாதத்தின் 31 நாட்களும், மே மாதத்தின் 31 நாட்களும் இந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, அது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதை நல்லா கவனிச்சு அந்தந்த காரியத்தை இங்கே ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனிங்க, கீழே ஒரு நம்பர் இருக்கு, தனிப்பட்ட, அதாவது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்கள் சந்தேகங்களை, ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், இதை செய்யலாமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு, இது பொது பலன். அதே நேரத்தில் புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்க ஜாதகத்தையும் தற்போதுள்ள கிரகத்தையும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க காரியங்களை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையலாம், தோல்வியே வரக்கூடாது. பிரம்மனுடைய தலையெழுத்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்க பிரம்மன் படைச்ச அந்த விதியை, உங்க ஜாதகத்தை பிரம்மனுடைய படைச்ச அந்த விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தப்பா கணிச்சா தப்பா நடக்கும், சரியா கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். சிம்மம், மே மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசி நேர்களே, உங்களுக்கு மனக்கவலைகள், மனவேதனைகள், ஏனென்றால் அஷ்டமத்து சனி, இந்த அஷ்டமத்து சனி ஆரம்பித்து தற்போது
1 மாத காலமாகின்றது. அஷ்டமத்து சனி 6/3/2026 தொடங்கி இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் உங்கள் மனோதிடத்தை, உங்கள் புகழ், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை எந்த விதத்திலும் குறைப்பதற்கான நிலை அல்ல. உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த மே மாதத்தில் அவர் உச்சம் பெறுகின்ற நிலை. ஆக உங்கள் புகழ், அந்தஸ்து, பேர், புகழுக்கு பங்கம் கண்டிப்பாக ஏற்படாது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் உங்களுடைய 3/10க்குரிய சுக்கிரன், 3ஆம் இடம் என்பது ஒரு தைரியம், மனோதைரியம், ஒரு வலிமை, பக்கபலம், நம்மளுடைய உற்றார் உறவினர் நம்ம அருகில் இருப்பவர்களா நமக்கு ஆதரவாக இருப்பார்களா, இல்ல அவங்களால் நமக்கு இடையூறு ஏற்படுமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் 10ஆம் இடத்தில் அவர்களால் நமக்கு ஏற்படுகின்ற தொழில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுமா? ஆக 3/10க்குரிய தொழிலுக்கான முயற்சிகள் வெற்றி அடையுமா, பதவிக்கு பங்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் அங்க 10ஆம் இடத்தில் வலிமை அடைகிறார். அப்ப 9ஆம் இடத்தில் சூரியன் வலிமை, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமை. அப்ப 9/10க்குரியவன் வலிமையா இருக்கும். தர்ம கர்மா, இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம். அஷ்டமத்து சனி ஒருவரும் நடந்தாலும் அஷ்டமத்து சனியுடைய ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு சிம்மராசிக்கு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா, அதாவது 8ஆம் இடம் அட்டமஸ்தானம், அதான் அஷ்டமத்து சனி சொல்றது. இப்ப 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா எதிர்பாராத, சற்றும் நீங்கள் எதிர்பாராத விபரீத ராஜ யோகம், ஆச்சரியப்படக்கூடிய யோகம். நீங்க நினைச்சுமே அதுவும் நடந்துவோம். நீங்க நினைச்சிருப்பீங்க, அது ஒண்ணு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய அளவுக்கு நடந்துவோம். அதுதான் விபரீத, சற்றும் எதிர்பாராத விபரீத ராஜயோகம். புரிஞ்சுட்டீங்களா? அவமானம் வரும், இடையூறு வரும், தேவையில்லாத நெருக்கடி வரும். எத்தனை அவமானம், எத்தனை நெருக்கடி, தேவையில்லாத பிரச்சனை வந்தால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய, சட்டம் எதிர்பாராத, அதை வெற்றி பெறக்கூடிய விபரீத ராஜயோகம் நிச்சயமாக உண்டு. அதே நேரம் உங்களுக்கு இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்ப இந்த மே மாதம் கிரக வலிமை 9/10க்குரியவர் வலிமையா இருக்கிறார்கள். ஆக உங்கள் பெயர், புகழ், தொழில் வளம், முன்னேற்றம், பொருளாதாரம், பதவி, அரசாங்க அரசியல் பதவி யோகம் என்பது நிச்சயமாக உண்டு. சரிங்களா? சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க.